அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பனு இஸ்ராயில் காலத்துல ஒரு ஆபித், பகல், இரவு என்று பார்க்காம வணக்கத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு ஆபித் இருந்தார். அவர்கிட்ட சில மக்கள் வந்து சொன்னாங்க, இந்த ஊரிலே சில மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்காமல் ஒரு மரத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் கோவப்பட்டு தன்னுடைய தோளிலே ஒரு கோடாரியை சுமந்து கொண்டு அந்த மரத்தை வெட்டுவதற்காக வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் ஒரு கிழவனுடைய தோற்றத்தில் வருகிறான். வந்து கேட்கிறான், எங்கே செல்கிறீர் என்று கேட்ட பொழுது, நான் அந்த மரத்தை வெட்டுவதற்காக செல்கிறேன் என்கிறார். அப்பொழுது ஷைத்தான் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஏன் இதற்கு தேவையில்லாமல் வேலை பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது, இல்லை, நான் அந்த மரத்தை வெட்டித்தான் தீருவேன் என்று சொல்லி அந்த இடத்தை நோக்கி போகிறார்கள். அப்பொழுது ஷைத்தானுக்கும் அவருக்கும் இடத்துல வாக்குவாதம் ஏற்பட்டு 2 பேரும் சண்டை போடுகிறார்கள். ஷைத்தானுடைய மேலே ஏறி ஆபித் அவர்கள் உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஆபித் அவர்களுக்கு தெரியாது இது ஷைத்தான் என்று சொல்லி. ஏன்னா கிழவனுடைய தோட்டத்தில் வந்திருக்கிறான். பிறகு அந்த மரத்தை வெட்டுவதற்காக செல்கின்ற நேரத்தில் மறுபடியும் கிழவன் சொல்கிறான், நீங்கள் அந்த மரத்தை வெட்டச் செல்ல வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு அதை கட்டளையிடவில்லையே. நீங்க அது உங்களுக்கு கடமையும் இல்லையே. அல்லாஹ் நாடினால் ஒரு நபியை வைத்தோ அல்லது மழை, காற்றுகளை வைத்தோ அந்த மரத்தை அழித்து விடுவான். நீங்களே உங்களுடைய நேரத்தை வீணாக செலவழிக்கிறீர்கள் என்று சொல்லி மறுபடியும் வாய் தர்க்கம் வருகிறது. 2 பேருமே சண்டை போடுகிறார்கள். அந்த நேரத்தில் மறுபடியும் ஷைத்தானுடைய மேலே ஏறி ஆபித் அவர்கள் உட்கார்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது ஷைத்தான் சொல்கிறான், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தலைமாட்டு பக்கத்தில் தூங்கும் பொழுது உங்களுடைய தலைமாட்டு பக்கத்திலே 3 தங்க காசுகளை வைத்து விடுகிறேன். அந்த 3 தங்க காசுகளை கொண்டு உங்களுக்கும் உங்களுடைய வீட்டார்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளலாம், வீட்டுடைய தேவைகளுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது ஆபித் அவர்கள் ஏமாந்து திரும்பி போய்விடுகிறார்கள். 2 நாட்களாக தங்க காசுகள் வந்தது. 3வது நாள் தங்க காசுகள் இருக்கவில்லை. இதனால் கோவப்பட்டு மறுபடியும் மரத்தை வெட்டுவதற்காக சென்ற பொழுது ஷைத்தான் மீண்டும் வருகிறான். கிழவனுடைய தோற்றத்திலே ஷைத்தான் தடுக்கிறான். இவர்கள் சண்டை போடுகிறார்கள். இந்த முறை ஆபிதுடைய மேலே ஷைத்தான் ஏறி உட்கார்ந்து கொள்கிறான். அப்பொழுதுதான் ஆபித் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், இவன் ஷைத்தான் என்பதை. எப்படி நீ என்னை வென்றீர் என்று கேட்ட பொழுது அந்த ஷைத்தான் சொல்கிறான், 2 முறை நீங்கள் மரத்தை வெட்ட வந்ததை இஹ்லாஸாக அல்லாஹுக்காக வெட்ட வந்தீர்கள். இந்த முறை உங்களுக்கு 3வது நாள் தங்க காசு கிடைக்கவில்லை என்பதற்காக வந்தீர்கள். அதனால் உங்களை நான் ஜெயித்து விட்டேன் என்று சொன்னான் ஷைத்தான். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், அல்லாஹுக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்ய வருகின்ற பொழுது அது அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். வேறு யாருக்காகவோ வேறு எதற்காகவோ நோக்கத்தை வைத்து வந்தால் ஷைத்தான் நம்மளை வென்று விடுவான். அல்லாஹுக்காக செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அத்தனை பேரை மாற்றி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.